விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு பிரஸ்பயோபியா. ஆக்சுவலாக இந்த விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு அப்படின்றது மோஸ்ட்லி வயசாகிறவங்களுக்கு வர்றது. இதை பிரஸ்பயோபியா அப்படின்னு மெடிக்கல் நேம் சொல்லுவோம். சரி, இப்போது அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மனிதரில் ஏற்படும் வயது முதிர்வு காரணமாக சிலியரி தசைகள் வலுவிழக்கின்றன. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம ஐயோட அமைப்பு, கண் அமைப்பு பார்க்கும்போதே நம்ம பார்த்தோம், கண்ணுக்குள்ளே இருக்கிற லென்ஸு மேலேயும் கீழேயும் இருக்கிற அந்த சிலியரி தசைகள்னால பிடிச்சிட்டு நிற்கிது. அந்த தசை சுருங்கி விரியறதுனால தான் நம்மளால் பொருளை ஈஸியாக பார்க்க முடியுதுன்னு பார்த்தோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் வயசாக ஆக அவருடைய அந்த சிலியரி தசைகள் இருக்கு இல்லையா, அந்த தசைகள் வந்து வலுவிழக்குது. அவங்க வலுவிழக்கிறதுனா என்ன பண்ண முடியாது, அவங்களோட எனர்ஜியை அவங்க லாஸ் பண்ணுறாங்க வயசாகிறதுனால. அப்போது அவங்களால அப்படி ப்ராப்பராக சுருங்கி விரிய முடியல. அதுதான் வந்து இந்த பிரஸ்பயோபியா ஏற்படுறதுக்கான காரணம். மேலும் விழி லென்ஸு தன் நெகிழ்வுத்தன்மையை இழக்கிறது. வெளியில் அந்த லென்ஸ் இருக்கு இல்லையா, கண்ணுக்குள்ளே இருக்கிற லென்ஸு, நாம் சொன்னோம் இந்த சிலியரி தசைகள் சுருங்கி விழிகிறது மூலமாக அந்த லென்ஸு வந்து தடிமனாகியும் ஒல்லியாகியும் அந்த குவிய தொலைவாக மாற்றி அமைச்சுக்குவோம். அப்போ தான் நம்மளால் பொருளை தெளிவாக பார்க்க முடியும்னு. இந்த லென்ஸ் வந்து வயசாகிறவங்களுக்கு ரொம்ப வருஷமாக உழைக்குது இல்லையா, அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த லென்ஸும் அதோட நெகிழ்வுத்தன்மையை வந்து இழந்துருது. இதனால் விழியின் ஏற்பமைவு திறன்களில் குறைபாடு ஏற்படுகிறது. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, இந்த விழியினால் வந்து பார்க்குறதுல கொஞ்சம் குறைபாடு ஏற்படுது. இக்குறைபாடு உடைய சில வயது முதிர்ந்த பெரியவர்களால் அருகிலுள்ள பொருள்களை தெளிவாக காண முடியாது. எனவே இக்குறைபாடு வயது முதிர்வு தூரப்பார்வை என்றும் அழைக்கப்படுகிறது. என்னன்னா, இப்படி இந்த மாதிரி வயது முதிர்வுனால ஏற்படுற பிரச்சனை பிரஸ்பயோபியால சில வயசானவங்களுக்கு என்னன்னா, கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற பொருளை தெளிவாக பார்க்க முடியாது. தூரத்தில் இருக்கிறத பார்க்குற அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற பொருளை பார்க்க முடியாது. சிலர்லாம் தாத்தா பாட்டி சொல்லுவாங்க இல்லையா, அங்கே இருக்கிற பொருள் என்னன்னு கேட்டால் அவங்களால சொல்ல முடியும். ஆனால் பக்கத்தில் வச்சு படிக்கிற புத்தகத்தில் இருக்கிற எழுத்து வந்து தெளிவாக தெரியலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னா வயது முதிர்வு தூரப்பார்வை அப்படின்னு சொல்கிறாங்க. சில மனிதர்கள் ஒரே நேரத்தில் கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை ஆகிய பார்வை குறைபாடுகளால் பாதிக்கப்படலாம். ஆனால் சில வயசானவங்களுக்கு வந்து தூரமாக இருக்கிறதும் கொஞ்சம் கிளியராக தெரியாது, பக்கத்தில் இருக்கிறதும் கொஞ்சம் கிளியராக தெரியாது. 2 நாளையுமே அவங்க பாதிக்கப்படலாம். அப்படி பாதிக்கப்படுறவங்களுக்கு இக்குறைபாடானது இரு குவிய லென்ஸுகள் பைஃபோக்கல் லென்சஸ் மூலம் சரி செய்யப்படுகிறது. இந்த பைஃபோக்கல் லென்ஸு போட்டால் இந்த 2 லென்ஸும் யூஸ் பண்ணுற ஸ்பெக்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சைடில் பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து இரு குவிய லென்ஸுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்ணாடியில் வந்து 2 லென்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து தூரத்தில் இருக்கிற பொருளையும் பார்க்க வைக்கும், பக்கத்தில் இருக்கிற பொருளையும் பார்க்க வைக்கும். இந்த லென்ஸின் மேல்புறம் குழி லென்ஸும் மேலே இருக்கிறது வந்து குழி லென்ஸு, அதாவது கீழே ஒரு கர்வ் மாதிரி இருக்கா, அந்த கர்வுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே குழி லென்ஸு. அதோட வேலை என்ன, கிட்ட பார்வையை சரி செய்து நீண்ட தொலைவில் உள்ள பொருள்களை காண முடியும். இப்படி நேராக பார்க்குற அவங்களால அந்த மேலே இருக்கிற லென்ஸ் வந்து குழி லென்ஸு, அதோட வேலை என்னென்னா தூரத்தில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க வைக்கும். அடுத்தது கீழ்ப்புறம் குவி லென்ஸும், கீழே ஒரு கர்வ் மாதிரி வளைஞ்சு இருக்கா, அந்த கீழே இருக்கிறது வந்து குவி லென்ஸு. இந்த குவி லென்ஸோட வேலை என்ன, தூரப்பார்வையை சரி செய்து படிப்பதற்கு ஏற்ற வகையிலும் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும். இப்படி நம்ம படிக்கும்போது எப்படி படிப்போம், இப்படி கீழே குடிஞ்சு படிப்போமா, அப்போ அவங்க போட்டிருக்க அந்த கண்ணாடியில் அந்த கீழே கர்வுக்கு கீழே இருக்கிற அந்த குவி லென்ஸ் என்ன பண்ணுன்னா, தூரப்பார்வையை சரி செஞ்சு பக்கத்தில் இருக்கிற புக்கில் இருக்கிற லெட்டர்ஸை ஈஸியாக படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதுதான் வந்து வயது முதிர்வுனால் ஏற்படுற பிரச்சனைகளை இந்த பிரஸ்பயோபியாவை சரி செய்கிறதுக்கான மெத்தட்ஸு.